சென்னை துறைமுகத்தில் ஓட்டுநருடன் கடலுக்குள் மூழ்கிய காரை தேடும் பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. கொடுங்கையூர் மூலக்கடையைச் சேர்ந்த ஓட்டுநர் முகமது ஷாகி வாடகை கார் இயக்கியுள்ளார். கடலோர காவல்படையைச் சேர்ந்தவரை துறைமுகத்திற்கு அழைத்துச் சென்ற போது பிரேக் பழுதால் கார் கடலில் பாய்ந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சுப்பிரமணியன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சுப்பிரமணியன், வணக்கம். விவரங்கள். சென்னை கொடுங்கையூர் பகுதியை சேர்ந்தவர் முகமது ஷாகி. இவர் கார் ஓட்டுநர். கடலோர காவல் படையில் பணியாற்றக்கூடிய ஜாகேந்திர காண்டா என்பவரை காரில் அழைத்து சென்று சென்னை துறைமுகத்திற்கு நேற்று இரவு அழைத்து சென்றார். அப்போது கார் கட்டுப்பாட்டை இழந்து ஜவஹர் டக் 5 என்ற இடத்திற்கு சென்றபோது கடலுக்குள் கார் விழுந்தது. சுமார் 85 அடி ஆழத்தில் அந்த கார் விழுந்தது. இதில் கார் ஓட்டுநர் முகமது ஷாகி மற்றும் காவல்படை வீரர் ஜாகேந்திர காண்டா 2 பேருமே விழுந்தார்கள். அப்போது கார் கண்ணாடியை உடைத்து கடலோர காவல்படை வீரர் தப்பினார். அது மட்டுமல்லாமல் அவருக்கு அதில் காயம் ஏற்பட்டது. படுகாயமடைந்த அவர் ராணுவ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவர் ஆபத்தான நிலையில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஆனால் கார் ஓட்டுநர் முகமது ஷாகி கடலுக்குள் விழுந்தார். அவர் இன்னும் மீட்கப்படவில்லை. அவருடைய நிலைமை கேள்விக்குறியாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இரவு முழுவதுமாக தீயணைப்பு துறையினர் மற்றும் கடலோர காவல் படையினர் அனைவரும் தேடினர். ஆனாலும் எந்த ஒரு முன்னேற்றமும் ஏற்படவில்லை. கார் மட்டுமே தற்போது மீட்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் கார் ஓட்டுநர் முகமது ஷாகி உடைய நிலைமை என்ன என்பது கேள்விக்குறியாகி இருக்கிறது. இன்று காலையும் தேடக்கூடிய பணி என்பது நடத்தப்பட்டு வருவதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. சுமார் 85 அடி ஆழத்தில் அந்த கார் விழுந்திருக்க காரணத்தினால் மீட்பதில் பெரும் தொய்வு ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிய வந்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் உரிய முறையில் மீட்பு பணி நடக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை அவர் குடும்பத்தினர் முன்வைத்திருக்கிறார்கள். 30க்கும் மேற்பட்ட கடற்படை வீரர்கள், 20க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள், ஸ்கூபா வீரர்கள் மற்றும் துறைமுகம் போலீசார் ஆகியோர் இந்த மீட்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இரவு முழுவதும் நடத்தப்பட்ட மீட்பு நடவடிக்கை என்பது காலையிலும் தொடர்ந்து வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக துறைமுகம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை என்பது நடத்தி கொண்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணியன்.